இனிய மாலை வணக்கம். என்ன இந்த பேப்பர்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் கொண்டு வந்து வச்சு கண்ணாடிலாம் போட்டு ஏதோ ஒரு பயங்கரமாக ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னு தோணும்ல. இது ஒரு பிளாய். இவன் சும்மா வந்து எங்கே ஒன்றா பேசுவான் போல இது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இல்லை, ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க, ஏதோ கொண்டு வந்திருக்கான். இது எங்கள் வீட்டு மளிகை சாமானாக கூட இருக்கலாம். ஏதோ ப்ரிப்பேர்டாக வந்திருக்கான்னு ஒரு சீரியஸ்னஸ் வருமா வராதா? அது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு மாதிரி போன மாதம் சார் சொன்னார், ரொம்ப தைரியமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் யார் யார் இது வரைக்கும் வந்திருக்காங்க, நம்ம வைஸ் சான்சலர் வெங்கட் சுப்பிரமணியன்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய லிஸ்ட்டை பார்த்த உடனே கொஞ்சம் உள்ளூர உதிர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்த உடனே அதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன். என்ன சார்? சாரி, வாங்க. அச்சன் சார் ப்ரெசன்டேஷன் கொடுப்பார். தேங்க்யூ சார். யூத் பவர் அண்ட் த பவர் ஆஃப் ஐடியாஸ். அதனால் சரி, என்ன பண்ணுறது, உங்களெல்லாம் நம்ப வைக்கணும், ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த பேப்பர் கண்ணாடிலாம் போட்டது. ஐ ரிமெம்பர், இதை ஆரம்பித்த உடனே தோணுது, சவுதி அரேபியாவில் 2001 ஒரு இன்சிடெண்ட். நான் ஒரு சீசன்டு டோஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு அந்த ஃபோரத்தில் ஒரு நல்லா பேசுவேன். ஒரு ஆனுவல் டேக்கு வி இன்வைட்டட் மிஸ்டர் காலித், who was the managing director and chief of reporters of, அவரை கூப்பிட்ருக்கோம் ஃபார் Arab News, one of the most largest sold papers in the entire Gulf area. ஒரு 6 அடி ஒசரத்தில் ஒரு லோக்கல் பக்கா சவுதி. பேச்ச ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கைத்தட்டி கூப்பிட்றோம். வரும்போது பார்த்தா நிறைய பேப்பர், இவ்வளோ பேப்பர் எடுத்துகிட்டு மேலே வச்சார். அவருக்கு 20 நிமிஷம் தான் கொடுத்துருக்கோம். டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நோபடி கேன் ஸ்பீக் மோர் தென் 7 minutes. அதுலேயும் டேபிள் டாபிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது 1 நிமிடம் தான். அதில் டங்குன்னு பெல் அடிப்பாங்க. 1.5 நிமிடம் க்ரீன் வரும், எல்லோ வரும். 2 நிமிடத்தில் ரெட். அதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நோபடி வில் ஓட் ஃபார் யூ, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஹைலி டைம் கான்ஷியஸ் சமாச்சாரத்தில் இவர் இவ்வளோ பேப்பரை கொண்டாந்து வச்சார். வச்சுட்டு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ, பேட் நியூஸ் ஃபார் யூ. இது ஒரு பெரிய ட்ரெண்ட் அந்த காலத்தில். எல்லாரும் இதை சொல்லி ஏதாவது ஜோக் அடிப்பாங்க. இந்த பேட் நியூஸ் இஸ், ஐ கான்ட் ஸ்பீக் எக்ஸ்டெம்போர். எனக்கு எக்ஸ்டெம்போரேனியஸ் ஸ்பீக்கர் நான் இல்லை, எல்லாம் கொண்டு வந்துட்டேன். The good news is, I forgot to bring my spectacles. அப்பா, ஒரு பெரிய ரிலீஃப் இல்லை? This is how, அதாவது முதல்லையே ஹியூமர், the power of humor, especially for a public speaker or especially who is assigned to make people laugh, அந்த ஆரம்பத்திலேயே அப்படியே எல்லாரையும் பிடிச்சி பேக்கெட்டில் போட்டுக்கணும். இது பிஆர்ஜி எனக்கு சொல்லி கொடுத்தது. முதல்ல விட்டுட்டீங்கன்னா குணா, அப்புறம் பிடிக்க முடியாதும்பாரு. பிஆர்ஜியை பற்றி ஆரம்பித்தோன்னே நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஐயோ, என்ன இப்போ போய் அவரை பற்றி பேச போகிறோமே அப்படின்னு. த பெஸ்ட் சைட் ஆஃப் பிஆர்ஜி இன்னும் நிறைய பேர் நம்ம பார்க்கலை. அதுக்குள்ளே அவர் மேலே போய் சேர்ந்துட்டார். ஒரு பெரிய, ரொம்ப ஒரு லீடிங் அய்யங்கார் ஃபேமிலி இந்த என்டையர் சென்னை. நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் என்னை ஒரு ஒரு குழந்த மாதிரி அப்படியே, ஏய் உனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குடா, நீ நல்லா ஜோக்கை கன்சீவ் பண்ணுற, நல்லா டெலிவர் பண்ணுற, எங்கூடவே வான்னு கூட்டிகிட்டே போகும்போது, இப்போ மயிலாப்பூர் சேகர் இருக்கார் இல்லையா, அவரும் சேர்றாரு. அதுக்கப்புறம் விவேக் வராரு. அதுக்கப்புறம் சார்லி மனோகர் தான் அவருடைய ஒரிஜினல் பேர். அப்படியே அந்த ஃபார்ம் ஆச்சு. அப்போ கூட ஒரு குழந்த மாதிரி ஒரு டர்க்கி டவல் அப்படி மேலே போட்டுக்கிட்டு 9:30 மணி மீட்டிங்க்கு சண்டேயில் 8:30 வந்துடுவார், 8:45 வந்துடுவார். நான் போய் அவரை ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு வரணும். அவருக்கு கார் கேட்டால் எவ்வளோ பேர் கார் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹியூமரிஸ்ட்டுன்னு அவரை சொல்லலாம். பட் எல்லாத்துலேயும் ஹியூமரை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பெரிய விற்பனர் அதை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் மீட்டிங் ஆரம்பிப்பார். இன்றைக்கி அதால் ஹிந்து படிச்சுட்டு இருந்தேன்னா, அதுதான் எல்லா மீட்டிங்குடைய ஓப்பனிங் லைன்ஸ் யாருக்குன்னு தெரியும். திடீர்னு அவள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் பயங்கர ஆர்கியூமெண்ட்டு. அந்த ஹீட் ஆஃப் த ஆர்கியூமெண்ட், அந்த மொமெண்ட்டில் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நீ சொல்கிறது சரியில்லை அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்களாம் இவரை.
நம்ம பெண்கள் நார்மலாக நீங்கன்னு தான் சொல்லுவாங்க. மனசுக்குள்ளே திட்டுறது நிறைய இருந்தாலும் வெளியே நீங்கள் வாங்க போங்க அப்படி தான் இல்லையா? நீ சொல்கிறது சரியில்லைன்னு இவர் ஷாக் ஆகி அப்படியே ஹிண்டு பேப்பரை கீழே விட்டார். அந்த அம்மாவும் ஷாக் ஆகிட்டாங்க. சாரிங்க, நான் உங்களை நீன்னு சொல்லிட்டேன்ல, சாரி. நீங்கள் வேணால் அதுக்கு அதுக்கு பதிலாக என்ன ஒரு தடவை நீங்கன்னு சொல்லிடுங்களேன். நேச்சுரல். அது உண்மையிலே அவங்க வீட்டில் நடந்து. அவர் சொல்லுவார், நான் ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஒரு பேப்பர்காரன் என்னை ஏமாற்றிட்டான் குணா அப்படின்னாரு. என்ன சார் என்ன? அவனை வேறு நான் 2-3 ஹியூமர் கிளப்புக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன்னா, அவன் பழைய பேப்பர் 3 மாதம் ஹிண்டுவை பத்திரமாக சேர்த்து வச்சு போடுறோம், 2.25 கிலோன்னு பைசா கொடுக்குறான். டேய் 3 மாதம் ஹிண்டுடா, 1 மாதமே அது 1.25 கிலோ வந்துடும். அப்படின்னா நீ தானே சாமி எப்போ பார்த்தாலும் டேக் இட் லைஃப் லைட்லி, டேக் எவ்ரி திங் லைட்லின்னு. நான் லைட்டாக எடுத்தேன் கொஞ்சம். இது பிஆர்ஜியை பற்றி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்தர். இது நான் நிறைய படித்தவன். இந்த கோட் கொடுக்குறவங்கெல்லாம் சம்டைம்ஸ் ப்ராபப்ளி ஐ டோன்ட் நோ, அவங்க படித்ததெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்களான்லாம் தோணும். அந்த மாதிரி தப்பாக நினச்சிடாதீங்க. ஹியூமருங்கிறதுக்காக ஒரு 2-3 பேரை படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அது பிகாஸ் ஆஃப் பிஆர்ஜி. அதில் ஆஸ்கர் வைல்ட் நிறைய பேர் படிச்சிருப்போம். ஒன் ஆஃப் தி அத்தாரிட்டி ஆஃப் த லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ். அவர் சொன்ன ஒரு கோட் 20-22 வயசில் என்னோடய லைஃபே மாற்றுச்சு. அதுவும் பிஆர்ஜி தான் அந்த புக்கை படி அப்படின்னார். 2 புக்கை படிக்க சொன்னார். ஈவன் டுடே தே ஆர் க்ரீன். ஒன்று நார்மன் கசின்ஸோட ஒரு புக்கு, இன்னொன்று ஆஸ்கர் வைல்டுடைய புக் ஆஃப் கோட்ஸ். அதில் ஒரு கோட்டு நம்மளை அப்படியே நிலக்குலைய வச்சிரும். கேட்குறீங்களா? சம் பீப்புள் பிரிங் ஹாப்பினஸ் வெரெவர் தே கோ அண்ட் சம் வென்எவர் தே கோன்னா. you are able to connect immediately. நம்ம குடும்பத்தில், நம்ம சொசைட்டியில், ஏன் இந்த கிளப்பில், எங்கேயும் அவர் சொன்ன அந்த 2வது கேட்டகரி நிச்சயமாக இருக்கும். பட் ஐ ஆல்வேஸ் strive hard with conviction to be a part of the first category. Some people bring happiness wherever they go. இந்த whenever they go பற்றிலாம் நம்ம இப்போ பேச வேண்டாம். பட் நான் நிறைய பார்த்துருக்கேன். பசங்களே பேசிட்டு இருப்பாங்க, மச்சி மாமான்னு. வரான்டா சும்மா அப்புறம் பேசலாம் இல்லை? இது கல்யாண வீட்லேயும் நடக்கும். ஜாலியாக இருப்பாங்க. வந்துட்டாளா, போகிறோம், சப்ஜெக்டை மாற்று அப்படிம்பாங்க. ஸோ இந்த நார்மன் கசின்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா, ஈவன் டுடே யூ கேன் கூகுள் நார்மன் கசின்ஸ். அவர் ஒரு ஸ்பாண்டிலைட்டிஸ்லேயே த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஸ்பாண்டிலைட்டிஸ். ஒரு பெரிய ஆத்தர், ஒரு 10-15 புக்கு எழுதியிருக்காரு. திடீர்னு ஒரு சீரியஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் முதுகெலும்பில் ஒரு பெரிய ப்ராப்ளம் படுக்க வச்சுட்டாங்க. அவர் ஒன்றுமே பண்ணல. நான் சரி எப்படியும் போகத்தான் போகிறேன், என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்காக ஒரு ஸ்க்ரீனை இப்படி வைங்க அப்படின்னாரு, பெட்டில் இருந்து பார்க்குற மாதிரி. அந்த ஸ்க்ரீனில் பாப் ஹோப்பில் எத்தனை காமெடியன்ஸ் நமக்கு தெரியுமோ எல்லாருடைய படங்களையும் போட ஆரம்பித்தார். 1915 அவர் பிறந்தார். 1995 தான் அவர் இறந்தாருங்க. நார்மன் கசின்ஸ் அதை எழுதின அதை பார்த்த பிறகு he said, confirmed to the doctor, சார் நான் ஒரு 10 நிமிஷம் இதை பார்த்து வயிறு குலுங்க சிரிக்கிறேன்னா அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு எனக்கு வலியே இல்லைன்னாரு. அது ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு மெடிக்கல் லைனாக போயிடுச்சிங்க. அதை எவ்வளோ புத்தகங்களை எவ்வளோ டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுறாங்க. நார்மன் கசின்ஸோட புக்கு தமிழில் என்ன டிரான்ஸ்லேட் ஆகலை. தமிழ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஐ எம் ஷுவர் வி ஆல் கேன் ரீட். ஃபுல் புக்கெல்லாம் படிக்கவே வேணாம். கூகுளில் நார்மன் கசின்ஸ்ன்னு போடுங்க, ஒரு 4 பேராகிராஃப் வரும். யூ வில் பி ஏபிள் டு அட்வொகேட் வாட் எவர் நார்மன் கசின்ஸ் செட் டு த வேர்ல்ட். நம்ம காமன் பீப்புள் நம்மளே அதை பண்ணலாம். நீங்கள் இது ஏன் இந்த பேப்பர்? ஒரு நல்ல கம்யூனிகேட்டர், ஒரு ஐ ஒன்ட் கால் அ ப்ரொஃபஷனல் கம்யூனிகேட்டர், ஒரு நல்ல கம்யூனிகேட்டர் யாருன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம், அந்த நேரம், அதுக்கப்புறம் தி கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ், நோ யுவர் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க எங்கே போய் பேச வந்தாலும். ஸோ சார் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் கைண்ட் ஆஃப் அன் ஆடியன்ஸ். நான் அதுலேயே கொஞ்சம் பயந்துட்டேன், வரலாமா வேணாமா. எல்லாருமே உலகத்தில் வாழ்க்கையில் எல்லா எல்லைகளையும் பார்த்தவங்க, கரெக்டாக. அங்கே நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துடக்கூடாது.
உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களில் எவ்வளோ ஹியூமர் இருக்கும், அதை விட எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் ரொம்ப செலக்டட் அண்ட் டெடிக்கேட்டட் டு திஸ் பர்டிகுலர் கேதரிங் அப்படிங்கிறதுக்காக ஐ டென்ட் வாண்ட் டு டேக் இட் லைட்லி. லைஃப்பை லைட்டாக எடுத்துக்கலாம், பட் நாட் திஸ் மீட்டிங். நான் வந்து பெஸ்டன் கிராம்ப்டனில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் when பெஸ்டன் கிராம்ப்டன் became பீக்கன் கோனே, then they said we want somebody in marketing. அதுவும் சவுதி அரேபியாவுக்கு எவனுமே போக மாட்டேங்கிறான், நீ போன்னு சொல்லிட்டாங்க. நான் போட்ட ஒரே ஒரு சட்டம் அதுதான். என்ன, என்னோடய மகளுக்கு அப்போ 5 வயசு, என்னோடய மனைவி 3 பேருக்கும் ஃபேமிலி விசா கொடுத்தா நான் போகிறேன். இல்லாட்டா, ஏன்னா சவுதி அரேபியாவில் போய் நீங்கள் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினீங்கன்னா அந்த சம்பளத்துக்கு பேரே ஹார்ட்ஷிப் அலவன்ஸ்ன்னு தான் பேர். அந்த மாதிரி ஒரு ஊர் அது. அதுக்கப்புறம் எல்லோரும் போனோம். பட் முதல்ல 6 மாதம் நான் போய் வீடெல்லாம் பார்த்து டிரைவிங்கெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சென்னையிலேருந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த சவுதி அத்தாரிட்டிஸ், அந்த ஏர்போர்ட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்தியன்ஸை பார்த்தா ஒரு சந்தோஷம், அதுவும் சவுத் இண்டியன்ஸை பார்த்தா ஒரு சந்தோஷம், அதுவும் சவுத் இண்டியன் ஹிந்துஸை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஆச்சரியமாக இருக்கும், இது என்ன ஒரு பெரிய பீடிகை போடுறானுன்னு. ஹிந்துஸை எப்படி பார்க்கலான்னா, பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஐடி கார்டை கொடுப்போம்ல, அது ஒரு புக்கு. அந்த கலரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவன் நான் முஸ்லீம் அப்படின்னு. ஆல் முஸ்லீம்ஸ் வில் ஹாவ் அ க்ரீன் புக், நமக்கு கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் ப்ரௌன் புக். வெல்கம் டு சவுதி அப்படின்றத வாங்கி ஒய்ஃபெல்லாம் இப்படி பார்த்துட்டு, என்னோடய பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு, ஸ்டாம்ப்பு, ஒய்ஃபோட பாஸ்போர்ட் ஸ்டாம்ப், அப்புறம் பொண்ணோட பாஸ்போர்ட், பொண்ணை காணோம், அவன் எங்கேயோ கீழே இருக்கா அப்படி பார்த்துட்டு, ஏன் இவங்களுக்கெல்லாம் சவுத் இண்டியன் ஹிந்துஸை பார்த்தா சந்தோஷம்னா, இவங்ககிட்ட இங்கிலீஷ் பேசி கற்றுக்கலாம், ரிஸ்க் எடுத்துக்கலாம், இவன்லாம் நல்லா இங்கிலீஷ் பேசுவான். அதனால் என்னை பார்த்தோன்னு ஒரு புலகாங்கிதம் ஆகிட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு, மை டாட்டர் அப்படின்னாரு. நான் போய் நோ தப்பு, யுவர் டாட்டர்னு சொல்லியிருக்கணும் இல்லை, அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் கிடையாது. ஐ செட் ஐவா. 6 மாதத்தில் நானும் அரபிக் படிச்சுட்டேன். ஐவான்னு குல்லு ஹிந்தி குவைஸ். அவனுக்கு தெரியும் தப்பு பண்ணிட்டான்னு. குல்லு ஹிந்தி குவைஸ்னா இண்டியன்ஸ் ஆர் வெரி குட், தே டோன்ட் அன்னெசரிலி கான்ட்ரடிக்ட் திங்ஸ், தே டோன்ட் ஆர்கியூ. தேங்க்யூ, வெல்கம்ன்ட்டு போயிட்டான். நான் ரொம்ப சந்தோஷம், ஒரு சவுதி அத்தாரிட்டியை சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக போகிறேன். என் மனைவி 3 நாள் என்கிட்ட பேசலை. நல்ல வேலை சொந்தக்காரன் எவனும் பக்கத்தில் இல்லை. அவன் பாட்டுக்கு மை டாட்டர்ன்றான், நீ ஆமான்ற, அவன் ஒன்றும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இல்லை. எப்படி இந்த மாதிரிலாம் போகுது டாபிக். ஐயோ, ஹியூமர்லேயும் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் போல இருக்குது அப்படின்னு. ஹியூமர் இஸ் ரொம்ப 2-3 பேர் எல்லாருமே வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. அழகாக சொன்னது வந்து சார் தான் இப்போ கிளம்பிட்டார்ல, அவர் சொன்னார், நல்ல ஜோக்ஸ்லாம் வரும், பட் நம்ம நல்லா சிரிக்கணும் அப்படிம்பாரு. இன்ஃபேக்ட் வென் ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் கிரேசி மோகன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கிரேசி மோகனோட அவரை தெரிஞ்சிருக்கும், ஐம் சாரி, நான் சொல்ல போகிறது தெரிஞ்சிருக்காது. கிரேசி மோகன் அப்பா வந்து லைஃப் மெம்பர் ஃப்ரம் த டே 1 இன் ஹியூமர் கிளப். நான் பிஆர்ஜி ரங்காச்சாரி சார்னு பேர் அவருக்கு. அவர் சொல்லுவார், ஒன்றுமே இல்லைடா குணா, என்ன வடாப்படான்னு சொல்லுவார். நாங்கள் லஞ்ச் டேபிளில் உட்காருவோம். ரங்காச்சாரி சாருடைய அப்பா, கிரேசியோடைய தாத்தா, அப்பா கிரேசி, மாது, 4 பேரும் உட்காந்து ஒரு 4 நாளைக்கு ஒன்றா டின்னர் சாப்பிட்டோம்னா ஒரு ட்ராமா ரெடி. அந்த மாதிரி ஜோக்ஸு, பயங்கர ஹியூமர், பயங்கர பப்ளிக் ரிலேஷன்ஸ். அவர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்று நடத்திட்டு இருந்தார். எங்கள் வீட்லேயே நிறைய பேருக்கு மோட்டர் பைக் லோன்லாம் கொடுத்துருக்காரு, ரொம்ப க்ளோஸ் நாங்கள். அவர் ஒரு முறை அவரை சீஃப் கெஸ்ட் ஆக்கி அவரை பற்றி பேசுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சீனியர் ஆஃபீஸராக கல்கட்டாவில் போய் என்ன சார், ஐம் சாரி, இந்தியன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவர். இந்தியன் பேங்க் போனோன்னு அங்கே பயங்கர அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நிறைய பிடிக்கணும்னு சொல்லி அப்படியே பார்த்து ஒரு நாள் ஒரு பணக்காரர் வீட்டுக்கு போயிட்டார். கல்கட்டாக்கு தான் போயிருக்காரு. அவர் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து, நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், உங்கள் இண்டஸ்ட்ரியோடைய இதை கூட இங்கே ஓப்பன் பண்ண எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது குழந்தை தவழ்ந்து வருது ஹாலில். ஒரு பெங்காலி குழந்தை எப்படி இருக்கும்ல, பளன்னு அப்படியே எடுத்து ஜூ சொல்லியிருக்காரு அவர் நிறைய இடத்துல. ஜூ அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளேருந்து தலைவர் வராரு, யார், அந்த பணக்காரர். யூ ஹேட் யா காஃபி அப்படின்ட்டு உள்ளே வராரு. ஐயோ, அப்படியே உங்களையே உரிச்சு வச்சுருக்கானே. அது வேலைக்காரி குழந்தை. வெஸ்ட் பெங்காலில் எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் குணா
ஐ எம் வெரி வெரி கேர்ஃபுல். நான் வந்து அதுக்காக போய் இது உங்கள் குழந்தை தான் கேட்டுட்டா நம்ம சொல்ல முடியும். அதை அப்படி இப்படி பண்ணுவேன். அதுவும் வெளியூருக்கெல்லாம் போனோம்னா முதல்ல அவங்கள ஸ்டடி பண்ணணும், அப்புறம் தான் வாயை திறக்கணும் அப்படிம்பாரு. ஹியூமர் கிளப்பில் இருந்தபோது நிறைய ப்ரிவிலேஜஸில் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ப்ரிவிலேஜ் என்னென்னா, இந்த மாதிரி விஐபிஸ் எல்லாம் வந்து தே ஷேர் சம் குட் இன்ஃபர்மேஷன். அதில் பாலச்சந்தர் சார் அஃப்கோர்ஸ் பிஆர்ஜியோடைய பேலி ஆள். அவர் வந்து என்ன எல்லாரும் பெரிய டைரக்டருங்கிறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக கோயம்புத்தூரில் செருப்படி வாங்கினேன்னாரு. பாலச்சந்தர் யூஸ் டு யூஸ் சச் வேர்ட்ஸ் ரொம்ப ஒரு ப்ரைவேட் குரூப்பில். செருப்படி வாங்கினேன்னாரு. எல்லாரும் சிரிக்கிறதா வேணாமான்னு பார்த்து என்ன சார் அப்படின்னும். மேஜர் சந்திரகாந்த் ட்ராமாவுடைய 100வது விழா அங்கே. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப பயங்கர ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணி மேஜர் சந்திரகாந்தில் சுந்தரராஜனுக்கு கண்ணு தெரியாது. அவர் டக் டக் டக்குன்னு நடந்து வருவார், கையில் அந்த குச்சியோடு நடந்து வருவார். ஸோ நான் ஏதாவது பண்ணணும், இந்த மனோகர் பயங்கரமாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கொண்டு வரான், நானும் பண்ணணும்னு சொல்லி அந்த மேடையில் ஒரு படியை செட் பண்ணி, சரி அப்போ வரட்டுமா, நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு டக் டக் டக்குன்னு ஒரு 12 படி ஏறி அங்கே ஒரு டோர், அந்த மூலையில் டோரை திறந்து உள்ளே போய் டோரை மூடிப்பார். மேலே ஒரு ரூம் உண்மையிலேயே இருக்குன்னு ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம தலைவர் கேபி சார் ஒரு ஐடியா பண்ணியிருந்தார். மேலே போய் ரூமை மூடின உடனே கிளிக்குன்னு சத்தம் கேட்கும், லைட் எரியும். அந்த லைட் அங்கே இருக்கிற அந்த டோர் வழியாக ஒளிக்கற்றைகள் வெளியே வரும். உடனே ஜனங்கள்லாம் கை தட்டுவாங்க, சே இந்த இடத்துல அந்த ஆளுக்கு பெட்ரூம் இருக்குது, அதை நமக்கு போட்டு காமிச்சிட்டா இருப்பார் அப்படின்னு. இன்டர்வெல்ல இவர் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு சாதாரண குடிமகன் ஒருத்தர் நேராக வந்து, சார் ரொம்ப நல்லா இருக்கு மேஜர் சந்திரகாந்த், ஐயோ நான் 3வது தடவை பார்க்குறேன், ஆனால் இப்போ எனக்கு பெரிய டவுட்டு என்னன்னு. அவர் தான் கண்ணு தெரியாதா, அவர் ரூமில் எதுக்கு லைட்டுன்னா. ஹி சேட், யாரோ என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. நான் உடனே கண்ணா பக்கத்தில் இருந்தான். கண்ணா தான் பிஆர் கோவிந்தராஜன், அவரை கண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. டே என்னடா இந்த மாதிரி கோட்டை விட்டோமே, இந்த மாதிரி நிறைய விட்றோம், நம்ம கேர்ஃபுல்லாக இரு, டோன்ட் கெட் கேரிட் அவே அப்படின்னு. நான் வெஸ்டர்ன் கிராம்ப்டனில் இருந்தபோது, வெஸ்டர்ன் கிராம்ப்டன் உங்களுக்கு தெரியும், ஒரு இட் வாஸ் ஸ்டார்டட் ஆஸ் அ வெஸ்டர்ன் கம்பெனி, ஒரு ஆங்கிலேயருடைய கம்பெனி. இன்றைக்கும், இப்போ இன்றைக்கி இல்லை, நான் வேலை செஞ்ச போது நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருப்பாங்க. வி வர் ஆல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். அதனால் நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸோட எனக்கு பழக்கம். குணா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு. அப்புறம் பெரம்பூரில் ஒரு ஆங்கிலோ இண்டியன் பையன், இப்போ அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரே அது அந்த அழிச்சாட்டியம் பண்ணுற பசங்க, தடுத்தடுத்தன்னு ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் வந்து என் காலரை பிடிச்சி பின்னாடி தொங்கனான், அந்த மாதிரி. அப்புறம் டே எப்படிடா மேனேஜ் பண்ணுறேன்னு, அதை விடு, சரி அவன் பேர் என்ன அப்படின்னு. ஒருத்தன் ஓடி போயிட்டான். ஈஸ் கால்டு என்சி and this fellow is MC and that fellow is bloody ABC. என்னடா பேர் இப்படி வச்சுருக்கே அப்படின்னு. அந்த என்சின்னு ஓடனா பாருங்க, அது கொஞ்சம் அது என்னடா கரெக்டாக சொல்லுடா அப்படி, அது என்ன அதை போய் சுருக்கி வச்சுருக்கேன்னு. இல்லை he was born out of natural curiosity. எம்சி வந்து மியூச்சுவல் கன்சென்ட். அந்த ஏபிசி சொல்லும்போது பல்ல நரன்னு கடிச்ச ஆப்சல்யூட் பிளடி கேர்லெஸ்னஸ்னா. இது வந்து ஒரிஜினல் ஸ்டஃப்புங்க, எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம ஹியூமர் கிளப்பில் இருந்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்கே நம்ம பார்க்குறோமோ சின்ன விஷயங்கள்லாம் பிடிச்சி அதை பெருசு பண்ணி. இது வந்து விவேக் எனக்கு சொல்லி கொடுத்தது. விவேக் எனக்கு சொல்லி கொடுத்த ஐடியாஸில் வந்து சிரிச்சிட்டு மறந்து போயிடாது, அதில் நீ என்ன இன்னும் அதிலிருந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நீ பாருகுனா, ஒன்லி தென் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த என்சிஎம்சி ஏபிசின்னும் பொழுது இதை வந்து நானும் பிஆர்ஜி அவர்களும் மதன் சாரை பார்க்க போனோம். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஐ எம் ஷுவர் எங்கேயும் படித்தே இருக்க மாட்டீங்க. மதன் சாரை பார்க்க போனோம். அப்போ நான் பிஆர்ஜிகிட்ட சொல்கிறேன், ஆஃபீஸுக்கு சார் அந்த ஜோக்கை பற்றி நீங்கள் நிச்சயமாக அவரை கேட்கணும். வேணாண்டா, இல்லை கேட்கணும். ஆனந்த விகடனில் அந்த மாதிரி ஒரு ஜோக் வந்திருக்கு, எங்கள் அப்பா என்ன கேட்குறாரு, என்னடா இது ஆனந்த விகடன் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், அப்படின்னு கேட்குறாருல்ல, அவர் சொல்கிறாரு வாரம் படிக்கிறாருல்ல, அதான்டா ஆனந்த விகடன். உள்ளே போனோடனே சரி ஹியூமர் கிளப் எல்லாம் வந்துட்டிங்களா, ஒரு ஜோக் சொல்லு. இவன் ஒரு ஒரிஜினல் பெரம்பூர் ஜோக் வச்சுருக்கான் அப்படின்னாரு. என்சிஎம்சி ஏபிசி கொடுத்தோன்னே ஹி என்ஜாய்ட் இட். சொல்லிவிட்டு தென் நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னாரு. என்னென்ன அப்போ தான் முதல்ல ஒரு கார்ப்பரேட்
டூல் ஒன்று எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. உலகம் பூரா வந்தாச்சு, இந்தியாவுக்கு வந்துருச்சு. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன, என்ன அனாலிசிஸ் சார்? ஸ்வாட் அனாலிசிஸ், SWOT. ஸ்வாட் அனாலிசிஸ் தெரியும். ஆமாம் சார், நாங்களும் பெசன்ட் கிராம்டன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், பட் இன்னும் பிடிபடலைன்னு. ரொம்ப சிம்பிள். அவர் வந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் எக்ஸ்பர்ட் மீட்டிங்கில் சார் போயிருக்காரு. கேட்டிருக்காரு, ஸ்வாட் இஸ் நத்திங் பட் வென் யூ ஸ்டார்ட் எ ஸ்வீட் ஸ்டால் ஆர் அ சங்கீதா ரெஸ்டாரண்ட் ஆர் அ ஹியூமர் கிளப் ஆர் வாட் எவர், முதல்ல நீங்கள் ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். எங்கிட்ட பிஆர்ஜி இருக்கார், குணா இருக்கார், நல்ல பெருமாள் இருக்கார், நம்மெல்லாம் இருக்கோம். அவர் ஸ்ட்ரென்த் இஸ் குட், விவேக் இருக்கான். சரி. SW வீக்னஸ். வீக்னஸ் என்ன சார்? சண்டே மார்னிங் எல்லாரையும் வர வச்சு கிச்சு கிச்சு முட்டாத சிரிக்க வைக்கணும். நிறைய பேர் சிரிக்க மாட்டாங்க, காத்தால கடுப்பாக வருவாங்க. சரி, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன? த்ரெட் வந்து ரொம்ப அழகாக சொன்னார் அவர். பிஆர்ஜியாக சொல்கிறார், எனக்கு தெரியும் த்ரெட் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன்னாரு. நோபடி பேஸ். போன மீட்டிங் வந்து டீக்கும் பிஸ்கெட்டுக்கும் குணா கொடுத்தான், இந்த மீட்டிங்கை நான் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில். தென் we were told, அந்த வெள்ளைக்கார ட்ரெயினர் கேட்குறான், what do you think is your strength? You guys are all Indians, highly cultured, what's your strength? உடனே அதில் ஒரு ஆள் வந்து அதை பிடிச்சிட்டார். கல்ச்சர்ட், எஸ், மை ஸ்ட்ரென்த் இஸ் மை ஃபேமிலின்னாரு. வெரி குட், திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். வாட்ஸ் யுவர் வீக்னஸ்? மை நெய்பர்ஸ் ஃபேமிலின்னாரு. ஒரு நிமிஷம் அவன் ஆடி போயிட்டு what is the opportunity? When my neighbor goes out on a sales call. What is the threat when I go out on a sales call? அதை சொல்லிட்டு மதன் சார் சொன்னார், இனிமே ஸ்வாட் மறக்க மாடா. அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் அந்த ஸ்வாட் ஊரெல்லாம் சுற்றிட்டு இப்போ நிறைய லாட் ஆஃப் அதர் டூல்ஸ் ஹவ் கம். இதுதான் தி அட்வான்டேஜ் இன் பீயிங் அ பார்ட் ஆஃப் அன் அசோசியேஷன். இப்போ ஹியூமர், எல்லாரும் ஹியூமரை கடைப்பிடிக்கணும், யூ டேக் லைஃப் லைட்லிலாம் இருக்கட்டும் சார். இந்த அனுபவங்களை பகிரும் பொழுது நமக்கு கிடைக்கிறது இருக்குது பாருங்கள். ஒன்றும் இல்லை, சவுதியில் ஹியூமர் கிளப்பை ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் சொன்னாங்க, குணா பெரிய தப்பு பண்ணுறேன், இந்த ஊரில் சிரிக்கிறதே தப்பு. ஏன்னா ரஷ்யாவில் வந்து முதல்ல ஹியூமர் கிளப் ஆரம்பித்தாங்க, when it was a real ரஷ்யா. எப்படி ஹியூமர் கிளப் ஆரம்பித்தாங்கன்னா, இது பிஆர்ஜி சொன்னது தான். யாரும் அங்கே வந்து பேச்சு சுதந்திரம்லாம் கிடையாது. எல்லாம் நான் வந்து ராஜாவை பற்றி ஜோக்கு, சேவகனை பற்றி ஜோக்கு, அடுத்த வீட்டு மனைவியை பற்றி ஜோக்கெல்லாம் சொல்ல முடியாது இல்லை. அதனால் அங்கே என்ன பண்ணிடுவாங்களாம், ஹியூமர் கிளப் மெம்பர்ஸுக்கெல்லாம் ஒரு 25 ஜோக்கை பிரிண்ட் பண்ணி எல்லாம் தபாலில் அனுப்பிச்சிடுவாங்க. அவன் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஹியூமர் கிளப்புக்கு வந்த உடனே பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார், ஜோக் நம்பர் 3 ஆஹான்னு சிரிப்பாங்க. அவர் கையை காமிச்சோன்னே நிறுத்திடணும். ஜோக் நம்பர் 22 எல்லாரும் சிரிப்பாங்க, கையை காமிச்சா நிறுத்திடணும். இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் ஜோக் நம்பர் 25 எல்லாரும் சிரித்தாங்க, கையை காமிச்சார். ஒரு ஆள் மட்டும் எக்ஸ்ட்ரா சிரிச்சிட்டாரு, கையை நிறுத்தலை. ஹவு டேர் யூ கேன் டூ திஸ்? இல்லை சார், இதை நான் இதான் முதல் தடவை படிக்கிறேன்னாரு. அப்போ மீதி பேரெலாம் எவ்வளோ தடவை படிச்சிருப்பான்னு பாருங்களேன். இப்போ நம்ம மதனுக்கு திரும்பி போவோமா? ஐ தாட், என்னடா என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்களே, நீ பாட்டுக்கு வெளியே வந்துட்டேன்னு நீங்கள் யாராவது கேட்பீங்கன்னு பார்த்தேன். ஆனந்த விடனில் ஒரு ஜோக்குங்க. அந்த ஒரு பேஜ்லேயும் கார்னரில் தானே இருக்கும் ஜோக்கு. அந்த கார்னருக்கு என்ன சார் பேர்? ஜேர்னலிஸ்ட் யாராவது இருந்தால் சொல்லுவாங்க, ரிலீஃப் கார்னர்னு பேர். அது என்னதான் பாலகுமாரன் கதையாக இருந்தாலும் இல்லை சுஜாதா கதையாக இருந்தாலும் ஒரு ரிலீஃப் கார்னர் இருக்கணும். ஒரு 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு ஒரு படம். அந்த படம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு பெட்ரூம், டபுள் பெட்டு, சூப்பராக இருக்குது பெட்ரூம். ஒரு விண்டோ திறந்துருக்கு, விண்டோ வழியாக நட்சத்திரங்கள் தெரியுது. இதுதான் படம். அந்த பெட்ரூமில் 2 தூண் இருக்குது. ஒரு தூணில் ஹஸ்பண்டை போட்டு கட்டி வச்சுருக்காங்க, இன்னொரு தூணில் அந்த அம்மாவை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. நிற்கிறவன் வந்து முகமூடி போட்டுக்கிட்டு மூட்டையோடு நிற்கிறான். அதான் திருடனுக்கு சிரிப்பு திருடன் சிங்காரவேலு ஞாபகம் இருக்குங்களா? அந்த சீரீஸில் வந்து ஜோக்கு தான் இது. ஆனால் இது கொஞ்சம் ஷாக்கிங் ஜோக். இது இவ்வளோ தான் படம். அப்போது நம்ம சிரிப்பு திருடன் சிங்காரவேலு வந்து அவர் கேட்குறாரு, ஐயா என்ன யாருமா அந்த அம்மாவை அவுத்து விடு, அந்த அம்மாவை அவுத்து விடுன்ற என்ன? அவர் சொல்லுவார், பக்கத்து விட்டு அம்மாப்பா, சீக்கிரம் விட்டுரு. சரியா? இந்த ஜோக்கை வந்து
ஸ்வாட் அனாலிசிஸ் சொன்ன பிறகு நம்ம அவர்கிட்ட கேட்காம இருக்க முடியுமா? இல்லை, அவர்கிட்ட கேட்ட உடனே சரி. அதே வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஜோக் வந்தது. பிஆர்ஜி அப்போ வந்து என்னை கேட்டான், அட்டைப்படத்தில் பெரிய ப்ராப்ளம் வருமே, இது எப்படி போட்டிங்கன்னு. அது என்னென்னா, அட்டைப்படத்தில் நிறைய மாணவர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, பின்னாடி இருந்து படம் தலை மட்டும் தெரியும், ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய மேடை மேலே ஒரு அரசியல்வாதி கலர் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். டயலாக் இதுதான்: மாணவர்களே, அரசியலில் ஈடுபடாதீர்கள், நாங்கள் எப்பொழுதாவது படிப்பில் ஈடுபட்டிருக்கோமா? அவ்வளோதான். பிஆர்ஜி, நீ வந்து கேட்டலடா. ஆமாம், இப்போ வந்து கேட்குற, நீங்கள் வந்து திரும்பி கேட்குறீங்கல்ல, அப்போ நான் ஜோக் போடாமல் இருந்தா எப்படி? இல்லை, சம்டைம்ஸ் கோயிங் பியாண்ட் த லைன். அதுதான் பிஆர்ஜி அடிக்கடி சொல்லுவார், த ஜோக்ஸ் விச் கேன் பி ஷேர்ட் வித் எ ஃபாதர், மதர் அண்ட் சிஸ்டர். அதை மட்டும் சொல்லுங்கள். செஷன் முடிஞ்சு வெளியே நம்ம லான் செஷன் வச்சுக்கலாம். லான் செஷன், அங்கே ஒரு லான் இருக்கும், கவிதாலய ஆஃபீஸில் தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். அந்த லான் செஷனில் வந்து மயிலாப்பூரில், அப்போ வந்து அங்கே ஜோக்ஸாக ஓடும். ஆக when it comes to humor, இப்போ நமக்கு எல்லாருக்குமே மனசில் பதியக்கூடிய ஒரு லைன் நான் சொல்கிறேன். திஸ் இஸ் வாட் மை கோல்டன் லைன்: த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் that you see in the world is a smiling face or somebody smiling. Yeah, the most beautiful thing you can see is somebody smiling. But more than the most beautiful ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? when you realize that you are the reason for it. இல்லை, that is what is the most important thing. அதாவது இதெல்லாம் வந்து மெசேஜ் கொடுக்குற மீட்டிங்லாம் கிடையாதுங்க. யாரையாவது காலையில் சிரிக்க வச்சோம் அப்படின்னா, ஒரு ஸ்மைல் பண்ண வச்சோம் அப்படின்னா, irrespective ஆஃப் வாட் எக்ஸாக்ட்லி ஹீ இஸ் ஃபீலிங், அது உள்ளேருந்து வரணும். இல்லை, ஒரு சின்ன கதை. ஒரு காட்டில் வந்து ஒரு வைஸ் மேன் அப்படின்னு சொல்லலாமா, வைஸ் மேன் மாதிரி ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு ஒரு கொம்பு, அந்த கொம்பு முனையில் வந்து ஒரு சாப்பாடு மூட்டை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு விஸ்ராந்தியாக நடந்து போயிட்டே இருக்கார். அவருக்கு ஒரு பின்னாடியே ஒரு பையன் வரான், ஒரு யாரோ வராங்கன்னு சத்தம் கேட்குது. அப்படி திரும்பி பார்த்தா ஒரு இளசான ஒரு பையன், ஒரு 20-25 வயசில். ஐயா பசிக்குது. அவ்வளோதானடா, உட்காரு. டப்புன்னு திறந்தார், சாப்பாடு இருந்தது, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும். மறுபடியும் அதை வந்து கட்டுறாரு. அந்த மூட்டையை கட்டும்போது பார்த்தா அந்த இலைக்கு கீழே இவ்வளோ பெரிய ஒரு கல், வெள்ளை கலரில் ஒரு கல். ஐயா என்னங்க இவ்வளோ பெரிய கல்? அது ஒன்றும் இல்லைடா, இந்த பக்கத்தூர் ராஜா வந்துட்டு இருந்தேன், ஒரு அன்கட் டைமண்டு எடுத்துன்னு போன்னு கொடுத்தான். அன்கட் டைமண்ட் இவ்வளோ பெருசு, எத்தனை கேரட் இருக்குன்னு கூட தெரியல. சரிங்க ஐயா அப்படின்ட்டு அவன் போயிட்டான். இவர் பாடு நடந்து போயிட்டாரு. மறுபடியும் பின்னாடி சத்தம் வருது. பின்னாடி வரேன், என்னடா என்கிட்ட அந்த சாப்பாடையும் கொடுத்துட்டேன்டா, என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, அது இப்போ ஒன்று பெருசாக வச்சுட்டு இருக்கீங்களா, அது சும்மா தூக்கிக்கிட்டு போகிறீங்களே, அது முதல்லே கேட்க தானே அபிஷ்டுன்ட்டு ஓப்பன் பண்ணி கையில் கொடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு அரை மணி நேரம் பொறுத்து மூச்சு வாங்கு. அதே பையன் ஓடி வரான். என்னடா, அதையும் கொடுத்துட்டீங்களா? என்னடா? அந்த கல்லை கேட்டபோது வித்தவுட் பேட்டிங் அர் ஐலிட், ஒரு தயக்கம் இல்லாமல் டக்குன்னு கொடுத்தீங்களே, அந்த குணம் எனக்கு வேணும்னா. இதுதான் சார் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இது வந்து நமக்குள்ளே இருக்குது. இப்போ கண்ணதாசன் வந்து 2 பாட்டில் ஃபுல்லை வச்சுக்கிட்டு கவிதா ஹோட்டலில் ரூம் போட்டால் தான் பாட்டு வரும். சில பேருக்கு மலை மேலே ஏறி எதுக்கு போனோன்னா அங்கே போய் ஐ வாண்ட் டு ப்ரீத் பீஸ் அப்படிம்பாங்க. ஒரு அறிஞர் ரொம்ப அழகாக சொன்னார், நீ தனியாக ரூமில் தண்ணி போட்டுட்டு பாட்டு எழுது, இல்லை மலைக்கு மேலே போய் தெய்வத்தை பார்க்கணுன்னு போ, நீ கூட கூட்டிகிட்டு போகிறது தான் அங்கே இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் தேர். கண்ணதாசனுக்கு வந்து அங்கே போய் தான் கவித்துவம் வருமான்னு அது இருக்குது. அது ஒரு அடிஷ்னல் ரீசன். ஸோ நமக்கு எல்லாருக்குமே த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் தேர். பட் நமக்கு ஒரு சின்ன ஒரு கன்விக்ஷன் வேணும். வெதர் நமக்கு யூஸ் ஆகிறதுக்கு மேலே கேன் இட் ஹெல்ப் அதர்ஸ்? இல்லை, அது ரொம்ப கோவிலேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோவில் சாமிலாம் கூப்பிட்டு அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு நடந்து வராங்க. ஒரு அன்ஈஸி சைலன்ஸ், காரை நோக்கி நடந்து போகிறாங்க. ஒரு அன்ஈஸி சைலன்ஸ். டெலிபரேட்டாக 2 பேரும் சத்தம் போடாமல் இருக்காங்க. நான் வீட்டுக்காரம்மாவுக்கு தெரியும், இந்த மாதிரி விஷயத்துலலாம் நல்லா விளையாடுவாங்க அவங்க. நல்ல 3-4 பேர் தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை.
அது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்பாவி இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அப்பாவி. ஏங்க ஏங்க அப்படின்ட்டு விஷமத்தனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேண்டிக்கிட்டீங்க? சும்மாவா விடல அந்த அம்மா, இன்னும் காருக்கு இடம் இருக்கு. ஏங்க என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொல்லுங்களேன். என்னத்தை வேண்டிக்கிறது? இனிமே ஒரு ஜென்மமும் எனக்கு தேவையில்லை, இனி ஒரு ஜென்மம் எனக்கு தேவையில்லைன்னு கடவுள்கிட்ட கேட்டுட்டேன். பட்டுன்னு அந்த அம்மா பதில் போட்டுது. ஏன் இதை போன ஜென்மத்திலே நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. இவர் ஆடிட்டார். ஏன் இப்போவாது நான் நிம்மதியாக இருப்பேன்ல. He didn't see that coming. கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ யாரோ சொன்னாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவர் தான் சொல்லிட்டு போயிட்டார் இல்லை, இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ரொம்ப வந்து நம்ம கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கோம்னு. இன்ஃபேக்ட் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில்ங்க, வெளியே வந்து மனைவியை கிண்டலாக ஜோக் அடிக்கிறது, மனைவி ஜோக்கை கிண்டலாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிறது, சொல்லிவிட்டு அவங்கள சீண்டி பார்க்குறது, இது எல்லாருக்குமே 99% of those men are those who love them unconditionally. அந்த ஒரு அன்பு, ஒரு காதல் இருக்கும்போது தான் இந்த ஒரு இதை சொல்லி சிரிக்க வைக்கிறது. அது வந்து ஐ எம் வெரி ஷுவர், ஐ டோன்ட் நோ, ஐ வில் லீவ் இட் டு யூ. சரியா? அந்த மாதிரி இதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. இவர் முன் வர்றாரு. ஏங்க என்னன்னு கேளுங்க. என்ன நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஒன்று இதுக்கு போங்க, காஷ்மீருக்கு போங்க, இல்லை ஊட்டிக்கு போங்க, இல்லை உங்கள் வசதிக்கு சுவிட்சர்லாண்டு கூட போங்க. தட் வில் பிரிங் பீஸ் அண்ட் ப்ளஷர் இன் யர் லைஃப். என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம எங்கே போகலாம்? வேறு டாக்டர்கிட்ட போகலாம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார் அவர். இவன் பயங்கரமாக செலவு வைக்கிறான், வேறு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. ஒரு பெரியவர் இறந்து போயிடுறாரு. அவரை வந்து தூக்கிட்டு இந்த லாஸ்ட் ப்ரொசஷன் நடக்குது. வீட்டில் இருந்து அந்த இடுகாட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கும்போது பெரியவர் வந்து கடவுளை கூப்பிட்றாரு. சாமி, I have been a great man. I have lived my life, all my life, as one of the best human beings ever. ஆமாம், அது என்னன்ற எல்லாம் முடிஞ்சிச்சுரா அப்படின்றாரு. இல்லை கடவுளே, இந்த கூட வரவெல்லாம் என்னை பற்றி என்ன பேசுகிறான்னு எனக்கு கேட்கணும். தம்பி அதெல்லாம் முடியாது, எல்லாம் சுவிட்ச் ஆஃபு. அந்த காதை மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணு. சுடுகாடு இன்னும் 1/2 மணி நேரம் தான், 1/2 கிலோமீட்டர் தான். என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்னடா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கு? ஆமாம், ஐ எம் வெரி ஷுவர் பீப்புள் வில் மிஸ் மீ. அந்த அளவுக்கு ஒரு நல்லவர் அவர். டக்குன்னு காதை ஆன் பண்ணி விட்டார். ஆஹா, இவன் போல் வருமா? he has been a great friend, philosopher and guide. அவன் இல்லைன்னா என் பொண்ணு இன்றைக்கி அமெரிக்கா போயிருக்க முடியாது. என் பையன் புத்தி தெரிஞ்சு கெட்டுப்போக இருந்தான், இவர் தான் அவனை கவுன்சிலிங் பண்ணார். மேக்ஸில் ஒரு பெரிய வித்வான், அவர் ஆங்கிலத்தில் வித்வான். we are going to miss him. our village will never get one more person like him. பயங்கர சந்தோஷம். அவர் போய் சேர்ந்தவுடனே, கடவுளே ரொம்ப நன்றி, ஐ நோ வாட் ஐ ஹவ் டன், வாட் ஐ ஹவ் பீன் டூயிங், தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதில் ஒன்றும் இது அவ்வளோதான், ஒரு சின்ன விஷயம்தான். அந்த மேனேஜருக்கு ஒரு பெரிய பழக்கம், மண்டே காத்தால் வந்த உடனே ஒரு ஜோக் அடிப்பார். எல்லோரும் சார் சார் சூப்பர் ஜோக், என்ன பஞ்ச்லைன் சார்னுவானுங்க. அது வந்து போன வாரம் ஆனந்த விடனில் அட்டையில் வந்திருக்கும் அந்த ஜோக்கு. அதை வந்து அந்த மேனேஜர் சொல்லுவார், எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஹிட்லர் கண்ணாயிரம் மட்டும் எழுதின்னு இருக்காரு. இடிச்சா, ஏய் மேனேஜர் ஜோக் சிரியா சிரியா, யோ போயா, நான் நாளைக்கு ரிட்டையர்ன்னு அவன். You see, sometimes you make people happy by laughing for their joke, இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் இருக்கக்கூடிய இடத்துல கூட ஹியூமர் ஹெல்ப்ஸ். இப்போது இந்த ஜோக்ஸுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கா இல்லையா? பழைய கல் புதிய மொந்தை கேள்விப்பட்டிருக்கமா? இது ஒரு ஓல்டு ஜோக்குப்பா, இவன் அப்படியே விவேக் அதை லைட்டாக மாற்றிட்டாரு. இது வந்து இட் இஸ் நாட் அ யூனிவர்சல் லா. சில பழைய ஜோக்கு அதை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. சில புதிய ஜோக்கு வித் தி அட்வென்ட் ஆஃப் டெக்னாலஜி சிலது வரும்ல. இது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் இந்நேரம் வந்திருக்கணும். மோட்டல் ஹைவே எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூந்தமல்லி தாண்டினா ஒரே மோட்டல் தான். இன்றைக்கி நீங்கள் இங்கேருந்து வேலூர் போகிறதுக்குள்ள ஒரு 5 மோட்டல் வருது. மோட்டல்னால் என்ன? ஹோட்டல். அதான் அதில் மோட்டல்லாம் என்ன?
யூ ட்ராப் த கார் தேர், யூ ஹேவ் வெரி குட் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் பாத்ரூம்லாம் இருக்கும், நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். யூஎஸ் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. 2-3 மணி நேரத்துக்கு கூட நீங்கள் வாடகை எடுத்துக்கிட்டு தூங்கிட்டு போகலாம். இதை மாதிரி சவுதி அரேபியன் அனுபவங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனுபவம். ஏன்னா தட் வாஸ் டைரக்ட்லி இம்பேக்டிங் மை ட்ரைனிங். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். யாருங்க? ஸ்டீவன் கோவி. அதில் வந்து டோன்ட் ரியாக்ட். we are all reactive ஜந்துக்கள் நம்ம எல்லாருமே. இஃப் யூ கேன் லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் பீயிங் ப்ரோஆக்டிவ், கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி, எப்போ பார்த்தாலும் அது என்ன சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபயர் ஃபைட்டிங், ஐயோ நெருப்பு வந்த உடனே தான் நான் பக்கெட் தூக்கின்னு ஓடுறோம் நம்ம. ஸோ அந்த ஃபயர் ஃபைட்டிங் இல்லாமல் இருக்கணும்னா நீ வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக இருக்கணும். ஐ எம் ஷூர் எவ்ரிபடி வுட் ஹவ் கம் அக்ராஸ் தட் புக் சார். பட் ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் 1995 த கோனே, தி என்டையர் கோனே இன்டர்நேஷ்னல் ஒரு 5 பேரை பஹ்ரைனுக்கு அமிச்சாங்க. பிகாஸ் அவரே ஸ்டீவன் கோவியே வந்து கிளாஸ் எடுக்கிறார். 3 days செமினார். அந்த 3 நாளில் 7 ஹேபிட்டை அப்படியே மண்டையில் போட்டு புகுத்துறார். சரியா? அதை நான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் உண்டு. தென் யூ பிகம் அ ட்ரெய்னர், யூ ஆர் அன் ஆத்தரைஸ்டு ட்ரெய்னர். அந்த மாதிரி இங்கே நம்ப மாட்டீங்க, ஐ எம் ஷுர் கூகுள் பண்ணால் தெரியும். எங்கேயாவது ஒரு 10 லட்சம் பேர் உலகம் பூரா அந்த ஒரு புக்கை வச்சுக்கிட்டு hundreds and thousands of dollars பண்ணிகிட்டு இருக்காங்க டுடே. ஏன்னா அது அவ்வளோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி வெரி எஃபெக்டிவ். அந்த 7 ஹேபிட், அதை நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அதில் ஒரே ஒரு ஹேபிட் வந்து டோன்ட் பி ரியாக்டிவ். ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல் அது. டாக்கிங் அபவுட் மை மேரேஜ், எங்கள் அப்பாவுக்கு வந்து 4 கூட பிறந்த 4 அண்ணன் தம்பிங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து 4 அண்ணன் தம்பிங்க, 4 தங்கச்சிங்க. ஒரு கணக்கு வருதா? ஏறக்குறைய 12-15 பேர் அவங்க ஃபேமிலி. எல்லாரும் ஒரே பஸ்ஸில் 42 பேர் டிரைவரோடு சேர்த்து வேலூரில் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு பொண்ணு பார்க்க வரோம். அண்ட் எங்கள் அப்பா தான் அவங்க வீட்டில் பெரியவர், எங்கள் அம்மா தான் எங்கள் வீட்டில் பெரியவங்க. ஸோ நான் தான் பெரிய கிராண்ட் சன். முதல் கல்யாணம் ஆஃப்டர் லாங் டைம். குணா கல்யாணம், குணா கல்யாணம், குணா கல்யாணம், எல்லாரும் நம்மளாம் போய் பொண்ணு பார்க்கணும். இங்கே வந்தாச்சு. பொண்ணுக்கு அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சொன்னாங்களே தவிர எனக்கு அதை பற்றி என்னவோ பாதட். எல்லாம் உட்காந்துட்டாங்க உள்ளே. குயிக்காக பொண்ணு வருது உள்ளேருந்து, வணக்கம்னு சொல்லிக்கிட்டு. நான் பொண்ணை பார்க்கலாமா? மைண்ட் யூ 1984, அப்போல்லாம் பொண்ணை பார்க்கலாமான்றதே பர்மிஷன் கேட்கணும். பார்க்கலாமா அப்படின்னும்போது திரும்பி பார்க்குறேன். எங்கள் சித்தப்பாக்கள், சித்தப்பா மனைவிகள், எங்கள் மாமாக்கள், மாமா மனைவிகள் எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு அவங்க பார்க்கணுமாமா. நான் ஐ குட் நாட் see the girl. திரும்பி போயிட்டாங்க அவங்க. அந்த பக்கம் ஹாலில் ஒரு பெரிய டேபிள், அதில் எல்லா விதமான காரம், ஸ்வீட்டு, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஃபேண்டா, காளிமார்க், பவன்டோ எல்லாம் வச்சுருக்காங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு. சைலண்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் சித்தப்பா முள்ளமாக என்னை இடித்து பக்கத்தில், டேய் பசிக்கிற மாதிரி இருக்குது, நீ எஸ்ஆர் நோ சொன்னதான் தான் கை நினைக்க முடியும். கை நினைக்கணுமாமே, அது ஓகே பண்ணால் தான் கை நினைக்கணுமா? யோ நீ கை நினைக்கிறதுக்கு நான் எப்படியா எஸ் சொல்கிறது அப்படின்னு நான் மனசில் யோசிக்கிறேன். எங்கள் மாமனார் பீயிங் எ போலீஸ் ஆஃபீஸர் வந்தால டடக்கு நேரம் அப்படி போகிறாரு, இப்படி வந்தார். மாப்பிள்ளை என்ன, மாப்பிள்ளை என்ன நம்மளை ஆக்கிட்டாரு, என்ன எப்படி ஓகேவான். பொண்ணு இந்த பக்கம் போச்சு, இவர் ஓகேவான்னு இந்த பக்கம் கழுத்தாடுற. என்னடான்னு இப்படி பார்த்தா அங்கே மேலே ஒரு ஆணியில் அவருடைய ஹால்ஸ்டர் வித் அ கன்னு தொங்குதுங்க. ஓகேவா, சத்தியமாக ஓகேன்ட்டேன் நான். முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியாக ஒரு உண்மையிலே நடந்தது. பட் தட் வாஸ் நாட் த ரீசன். அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் இன்னும் அவருக்கு இன்னும் 2 மகள், அடுத்த மாப்பிள்ளை வரும்போது இதெல்லாம் இங்கே மாட்டாதீங்க அப்படின்னு. இது வந்து நம்ம கொஞ்சம் லோக்கலுக்கு வருவோம். ஹவு டு வி டெலிவர்? பிஆர்ஜி நல்லா சொல்வார், ஒரு ஜோக்கை டெலிவர் பண்ணும் பொழுது டேக் தம் எவ்ரிவேர் எனிவேர் பட் நாட் நியர் த பஞ்ச் லைன். பஞ்ச் லைன் வரும்பொழுது டம்முன்னு முகத்தில் இந்த பாக்ஸர்
மூக்கில் குத்தினான்னா இந்த பிரிட்ஜு டக்குன்னு உடஞ்சிரும். அதனால தான் நிறைய பாக்ஸஸுக்கு இந்த பிரிட்ஜு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படியே புடபடன்னு ரத்தம் கொட்டணுண்டா, அதனால் பில்டப் கொடுன்னு அடிக்கடி சொல்லுவார். அதில் வந்து ஒரு முறை நாய் ஜோக்கை மட்டும் சொல்லணும் அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்க. நான் ஒரு 4-5 சிரிக்கிறார் என்னை பார்த்து. ஒரு 4-5 நாய் ஜோக்கு மோஸ்ட்லி எல்லாம் தெரிஞ்சது தான். அதில் வந்து ஒரு அமெரிக்கன் ஜோக், இவன் போய் ஒரு பெரிய ஜெர்மன் ஷெப்பர்டு கேட்பான், $100ன்னுவான். அவன் எடுத்துட்ட உடனே அவன் கேட்பான், சார் யூ டேக் திஸ் ஆல்சோ, ஒரு குட்டியாக ஒன்று, திஸ் ஒன்லி $5. போயா முட்டாளா நீ, $100 கொடுத்து ஜெர்மன் ஷெப்பர்டு வாங்குற, ஐ டோன்ட் நீட் இட் அப்படின்னு போயிடுவான். அடுத்த நாள் ஓடி வருவான். என்னாச்சுன்னா நைட்டு திருடன் செவரேறி குதித்து டிப் டோப் பண்ணி வரான். நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டு ஒரு 1.5 கிலோ கறியை சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. அவன் தாண்டி வரான். இந்த ஆள் கடுப்பாயிட்டார் விண்டோவில் பார்த்துட்டு, வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நேரம் அவன்கிட்ட போகிறாரு. இன்னும் இந்த மாதிரி நாய் கொடுத்தேன், நான் தான் அப்போவே சொன்னேன்ல இதை குட்டியை கூப்பிட்டு போன்னு, இது தூங்கவே தூங்காது. திருடன் குச்சோன்னே காயின் கத்தும். அப்போ ஜெர்மன் ஷெப்பர்டு எழுந்துரும். இந்த மாதிரி ஒரு 5 ஜோக்குங்க. பிஆர்ஜி வராரு, அவர் தான் காம்பேர் பண்ணுவார். அவர் வராரு. இந்த எம்ஆர் ராதா வந்து ரத்தக்கண்ணீர்னு ஒரு படத்தில் அந்த லெப்ரசி பேஷண்ட்டாக வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணி எல்லாரையும் அழ வச்சார். நாங்கள்லாம் முழிக்கிறோம். இவர் எப்போவுமே கனெக்ட் பண்ணுவார். முந்தின ஆள் என்ன பேசினாலும் அதை கனெக்ட் பண்ணுவார். அடுத்த ஆள் பேச வரவனே கனெக்ட் பண்ணுவார். ஹி வில் ஆல்வேஸ் பி அ பிரிட்ஜ். என்னடா இது, இவர் என்ன நேராக எம்ஆர் ராதாவுக்கு போயிட்டாருன்னு. அப்போ சொன்னார், அப்புறம் எம்ஆர் ராதா வந்து இவரோட சேர்ந்து குரூப், எப்படி சார் இவ்வளவு நேச்சுரலாக நடிச்சிங்களே, இவ்வளவு நேச்சுரல். அது ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் அந்த ஆவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குஷ்டரோகிகள் கேம்பில் நான் போய் தங்கியிருந்தேன். இப்போ குணா 5 ஜோக்கு நாயை பற்றி சொன்னான்னா சென்ற வாரம் பூரா அவன் எங்கே இருந்தான்னு தெரியல, இவன் நாய்களோடவே அலைஞ்சிருப்பானோ அப்படின்ட்டு தமாலில் போட்டு காலி பண்ணிடுவார் சம்டைம்ஸ். அதே மாதிரி ஓகே, இந்த பஞ்ச் லைனை டெலிவர் பண்ணுறது நிறைய இருக்குது. அது ஒரு சின்ன ஆர்ட்டு. அவசரப்படக்கூடாது. நிறைய பேருக்கு ஐயோ டக்குன்னு பஞ்ச் லைன், இவர் வந்து ஜோக்கை விட்டு தள்ளி போய்ட்டு வர சில பேருக்கு பொறுமையே இருக்காது. சீக்கிரம் சொல்லிடான்ற மாதிரி. நம்ம கோவில், நம்ம ஊர் இங்கே இருக்க கோவில், நான் போகிறேன், நான் என் மனைவியும் போகிறோம். ஒருத்தர் வந்து பரபரப்பாக இருக்கார். இங்கே எனக்கு அந்த இது உண்டு, சார் என்ன சார் என்ன ஆச்சு பரபரப்பு, இங்கே தான் சார் பார்த்தேன், இப்போ பார்த்த புது செருப்பு சார், 3300 சார் புது செருப்பு, இங்கே தான் சார் அப்படின்னு. சார் கொஞ்சம் நல்லா பாருங்கள், வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு நான் உள்ளே போயிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு முடிச்சுட்டு வரோம். அவர் வந்து ரொம்ப சீரியஸாக போயின்னு இருக்கார். சார் என்ன சார், என்ன காணோம் சார், அங்கே தான் சார் இருந்தது, அப்புறம் என்ன என் செருப்பே போட்டுன்னு வரேன். இவர் நல்ல செருப்பை தேடின்னு இருக்காரு, இவர் செருப்பே போட்டுன்னு வந்துட்டார். இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணி கடைசியில் நான் ஒரே ஒரு லைன் அபவுட் மை ப்ரொஃபஷன், எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ்கலேட்டர்ஸ். இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய வீட்டில் அப்பாவுக்கு ஒரு எலிவேட்டர் போட்டு கொடுக்கலாம், அம்மா வந்து கொஞ்ச நாள் கழித்து எலிவேட்டர் தேவைப்படும் அப்படின்னு டெஃபினட்டாக ஒரு லிஃப்ட் வேணும், ஒரு ஃப்ளோராக இருந்தால் கூட. நார்த்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா when it is ground +2 எலிவேட்டர் பிகம்ஸ் அ மஸ்ட், இல்லாட்டா அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஓகே வி ஆர் ஓகே நவ், வசதி வந்தாச்சு, ஒரு லிஃப்ட் போடலாமான்னு பார்க்குறாங்க, போட முடியல, ஏன்னா வீடு ஆல்ரெடி கட்டியாச்சு. அதே மாதிரி வீடு கட்ட போகும்போது இப்போ எனக்கு லிஃப்ட்டுக்கு பட்ஜெட் இல்லை, 10 லட்சம் 8 லட்சம் 6 லட்சம் மினிமம், அதனால் நான் அப்புறம் கட்டிக்கலான்னு வீட்டை கட்டிட்டேன். அப்புறம் பார்த்தா இப்போ லிஃப்ட்டு கட்டலான்னு போனால் கட்ட முடியல, தே நீட் தட் வெல் அண்ட் ஆல் தட். ஸோ அதனால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீடு புதுசாக வீடு கட்டினாலும் யாராவது ஒரு ஆர்கிடெக்டை கன்சல்ட் பண்ணி ஒரு மினிமம் சைஸுக்கு ஒரு வெல்ல ஏதாவது ஒரு இடத்துல இப்போவே கட்டிட சொல்லுங்கள். தட் வில் சேவ் அ லாட் ஆஃப் ஹேசல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் மனி வென் யூ கோ ஃபார் அன் எலிவேட்டர். எப்போது ஈவன் 10 வருஷம் கழித்து கூட நீங்கள் லிஃப்ட்டுக்கு போகும்பொழுது திஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். இது ஒரு சின்ன டிப் இது. ஸோ வெர்டிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வசதி வந்தால் கார் வரும், வசதி வந்தால் ஸ்விம்மிங் பூல் கூட வரும் வீட்டுக்குள்ளே, வசதி வந்தால் ஒரு லிஃப்ட் வந்தே ஆகணும். அது பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அவன் என்னையும் மேலேயே போட்டான், நாங்கள் 2 பேரும் மேலேயே இருக்கோம், கீழே இறங்கி கூட போக முடியல, என் பேரன் பேத்தியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராங்க, நான் போய் பார்க்க கூட முடியல. ஏன் முடியல? படி இறங்க முடியல இல்லை, ஆறு ஏற முடியல, வாட் எவர். ஸோ
vertical transportation, a lift is no more a luxury. That is my conclusion. All the very best. Thank you so much. எம்ஆர் ஜம்புநாதன் 2 நிமிஷம் வாட் ஆஃப் தேங்க்ஸ். 2 தடவையா அந்த சான்ஸ் கொடுக்குறாரு. நன்றி நவிலல். அது வந்து பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள், பல நல்ல ஜோக்ஸ் சொன்னார். அது பல இது ஒவ்வொருத்தர் மனசுலையும் ட்ரிகர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஜோக்கு நம்ம லைஃப்பில் ஒன்று பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சில இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட்டே இருக்காதுன்னு இல்லை, இன்றைக்கும் கூட அதை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்ல. இந்த அறிவாளி படத்தில் ஜோக்கு, டனால் தங்கவேலு ஜோக்கு, இந்த பூரி ஜோக்கு, அதே மாதிரி கல்யாண பரிசு டனால் தங்கவேலு ஜோக்ஸ்லாம் இன்றைக்கி பார்த்தா கூட ரசிக்க முடியாது. என் பொண்ணு என் பேத்திகள்லாம் கூட ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு சின்ன இது கோபுரு படத்தோட ஆனந்த விகடனில் வந்த ஜோக்கு, சம்வேர் இன் அரௌண்ட் 50-60s வந்த ஜோக்கு. கணவன் மனைவி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கணவன் சொல்கிறாரு, நீங்கள் நம்ம காதலிக்கிற போது நான் உனக்கு எழுதின லெட்டர்லாம் பழைய பரன்லேருந்து எடுத்து வச்சு படித்தேன். அதை படிக்கிறம்போது இப்போ படித்தா எனக்கு பைத்தியக்காரத்தனமாக தோணுது அப்படின்னா. அதுக்கு மனைவி சொல்கிறா, அந்த அப்பயே எனக்கு அப்படி தான் தோணுது அந்த காலத்துலேயே அப்படின்னா. இது எங்கள் அப்பா படிச்சிருப்பார். அதை எனக்கு ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். அதை படிச்சுட்டு என் பொண்ணுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணேன். அவளும் லவ் ஸ்டோரி தான், அவளுக்கும் லவ் மேரேஜ் தான். அவள் சொன்னான், அப்பாப்பா இது ரொம்ப தத்ரூபமாக இருக்குப்பா அப்படின்னா. அஃப்கோர்ஸ் இல்லை, இது ஆம்பளைகளும் மாறலைங்கிறது தெரியுது. இந்த மாதிரி பல ஜோக் சொல்லலாம். ஒரு பெரிய என்னோடய கொலிகூட அண்ணா வந்து ஒரு பெரிய பேங்க் நேம்லாம் சொல்ல மாட்டேன், இதே மெட்ராஸில் தான் நடந்தது. அவர் ஜெனரல் செக்ரட்டரி, யூனியன் ஜெனரல் செக்ரட்டரி, பெரிய பேங்க். அது பவர்ஃபுல் ரெக்கக்னைஸ் யூனியன். ஸோ அதனுடைய இது அவங்க இந்த சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த செக்ரட்டரியோட பையன் வந்து சேட்டை பண்ணுறான். அம்மாவுக்கு தாங்க முடியல, போட்டு கதவை மூடிட்டு பையனை வெளியில் நிறுத்தாரு. போடா வெளியில் போடா அப்படின்னு நிறுத்திட்டான். பையன் இன்னும் ஒரு 4-5 வயசு பையன், அப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பான், எல்கேஜி. அந்த பையன் சொன்ன உள்ளே விடுவான்னு 2 தடவை கேட்டு பார்த்தான், உள்ளே விடலை. 3ஆவது தடவை என்ன பண்ணுறான், நல்லா ஞாபகத்துங்க, குவார்ட்டர்ஸினுடைய வெராண்டாவில் அந்த காம்பவுண்டில் எல்லாம் அவருடைய ஜூனியர்ஸ் இருக்காங்க. அதில் திடீர்னு என்ன பண்ணான், 2 தடவை கேட்டு பார்த்தான். 3ஆவது தடவை தட்டி, அம்மா அப்பாவை அடிக்காத அப்படின்னு கத்தினான். அடுத்த நிமிஷம் கதவு திறக்காமல் இருப்பாங்களா. இந்த மாதிரி பல ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் நிறைய ஜோக்ஸ் அனுபவிச்சிருப்போம். இந்த மாதிரி நல்ல அனுபவங்களை கொடுத்தாரு. இன்றைக்கி ஹியூமர் ப்ரோக்ராம் வைக்கணும்னு நினச்சதுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இன்றைக்கி அடித்த மழைக்கு வெளியில் இருக்கிற குளிர்ச்சி மாதிரி உள்ளேயும் ஹால்லேயும் குளிர்ச்சியாக இருந்தது. மிக்க நன்றி குணா சார். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளணும் நிகழ்ச்சிகள் நேரங்களில். பிஆர்ஜி இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு ஐடியா கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. வந்து வரணும், இந்த மழையிலையும் வந்து இவ்வளோ பேர் வந்து நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த தடவை நம்ம கோ டு ஆன்லைன் மோடு இல்லையா, அடுத்த நிகழ்ச்சி ஆன்லைன் மோடு வசதியாக இருக்குது, அதுக்காக வராமல் விட்டுறாதீங்க. ஆன்லைன் மோடில் பல சௌகரியங்கள் இருக்குது. அது பாட்டில் பேச விட்டு நம்ம வேலையும் பார்க்கலாம். உங்கள் சமையல்லையும் எதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இருந்தாலும் கலந்து கொள்ளுங்கள். போன தடவை ஹார்ட்லி 10 of us could participate. எல்லாருடைய சௌகரியத்துக்காகத்தான் ஆன்லைன் மோடுக்கு வைக்கிறோம். அதில் இருக்கிற போது டோன்ட் டேக் இட் லைட்லி. இதை வந்து இது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இப்போ ஃப்யூச்சர் ப்ரோக்ராம்ஸ்க்கும் உங்களுடைய திரளான ஆதரவு. இன்றைக்கி கூட சொன்னோம், ஒவ்வொருத்தர் இன்னொருத்தர் கொண்டு வந்துட்டாலே இந்த ஹால் வந்து கெட் ஃபில்டு அவசியமாக வந்து நடத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம்.